அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மீன் இறா வந்துச்சு. மீனை குழம்பு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் இறா வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்னு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய் இன்றைக்கி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இறா குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால உள்ள மண்டையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இறா குழம்பு வச்சிடலாம். கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு கடையில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சோம்பு நல்லா பொரிஞ்ச வாசனை வந்ததும் கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ரெண்டாக கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே க்ளீன் பண்ணி வச்சிருந்த இறாவும் சேர்த்து 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா காரத்துக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துட்டு கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேங்காய், பூண்டு சேர்த்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி இலையை கடைசியில் சேர்த்துட்டு வெல்லம் கொஞ்சமாக சேர்த்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கத்திரிக்காய் இறா போட்டு புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறா மண்டை தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.